ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராடணும். நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் பாவ சுவாபம், அந்த சின்ஃபுல் நேச்சர் நம்மளை விட்டு போயிடுதா? இல்லை, அது அப்படியே நம்முடைய சரீரத்துலேயும் நம்மளுடைய உள்ளான மனுஷன்லேயும் இந்த சின்ஃபுல் நேச்சர் அப்படியே தான் இருக்கும். பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தேர் இஸ் நோ ப்ரெசன்ஸ் ஆஃப் சின்ஃபுல் நேச்சர் அது இருக்காது. அப்போ உலகத்தில் உள்ள வரைக்கும் நமக்கு அந்த சின்ஃபுல் நேச்சர், அந்த பாவ சுவாபம் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம், ஆண்டவருக்கு பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இருப்பார். அப்போ அவர் நம்மளை கன்விக்ட் பண்ணுவார், இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்த்துவார். நமக்கு அந்த டெம்டேஷனில் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டார். நம்ம பாவ சுவாபத்தை ரெசிஸ்ட் பண்ணணும், அதை வேண்டாம், அதுக்கு நோ சொல்லணும். அப்போ அதுக்கு விரோதமாக போராடும் பொழுது தான் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அது அழகாக சொல்கிறாங்க. பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் போராடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஈவன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷெட்டிங் பிளட், ரத்தம் சிந்துகிற அளவுக்கு கூட நம்ம பாவ சுவாபத்தை ரெசிஸ்ட் பண்ணலாம். ரத்தம் சிந்துகிற அளவுக்கு கூட நம்ம ரெசிஸ்ட் பண்ணலாம். ரத்தம் சிந்துனாலும் பரவாயில்ல, பாவத்துக்கு நான் நோ சொல்வேன், பாவ சுவாபத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு விரோதமாக எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணலாங்க. முக்கியமாக 2 பாவ சுவாபங்களில் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. விவாக மஞ்சம் பரிசுத்தமானது, அதை அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி செக்ஷுவல் சின்ஸில் எவ்வளோ ஆண்கள் பெண்கள் மாட்டிக்கிட்டு திரியிறாங்க. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. அவருடைய துணையோட இந்த மாதிரி பாவங்களுக்கு நீங்கள் நோ சொல்லுங்கள், இந்த மாதிரி பாவங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க, ரெசிஸ்ட் த டெம்டேஷன்ஸ். அப்புறம் இன்னொரு பாவம் சொல்லியிருக்கு, டோன்ட் பி லவர் ஆஃப் மணி, பண ஆசை இல்லாமல் இருங்க. பணத்தின் மீது ஒரு ஆசை, பொருட்களின் மீது ஒரு ஆசை, பணம் சேர்த்துட்டே இருக்கணும், பணத்தை கூச்சிட்டே இருக்கணும், அக்வைரிங் ஆஃப் வெல்த். இதில் ஒரு பண ஆசை பைபிளுக்கு விரோதமானதுங்க. போதும் என்கிற மனம், இது போதும், அதுக்கு மேலே ஆண்டவர் கொடுத்தாருன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மனம்தான் கரெக்டு. பண ஆசை தவறு அப்படின்னு, பணம் தவறு கிடையாது, பண ஆசை தவறுன்னு வேதம் சொல்லுது, அழகாக சொல்லுது. ஸோ பரிசுத்த ஆவியானோடைய துணையோட நீங்கள் பாவ சுவாபத்துக்கு நோ சொல்லுங்கள், ரெசிஸ்ட் த டெம்டேஷன், அதற்கு எதிர்த்து நில்லுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. காட் பிளஸ் யூ. பபாய்.